ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் டாடா நிறுவன கார் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ரேஞ்ச் ரோவர் காரையும் ஓட்டி பார்த்தார். We now arrive at the proud and historic moment, the first car produced from this plant, beginning a new journey. Our Honorable Chief Minister has ride the first car, Range Rover Evoque now. மற்ற மாநிலங்களுடன் போட்டி என்ற நிலையை கடந்து உலக நாடுகளுடன் தான் தமிழ்நாடு போட்டி போடுகிறது. நாம் லீடராக இருக்கும் துறைகளில் உயர்தரம் மற்றும் அடுத்த நிலையை எட்ட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வளர்ந்து வர புதிய துறைகளையும் நாம் நுழைஞ்சு சிறப்பாக செயல்படணும். ஏற்கனவே நாம லீடரா இருக்கிற துறைகள்ல மேலும் உயர்ந்த தரத்தையும் இன்னும் பெரிய சாதனைகளையும் அச்சீவ் பண்ணணும். இதுக்காகத்தான் ஸ்பெஷல் கவனத்தோட திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. பொதுத் தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்வது குறித்து மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது கட்டமாக கலந்துரையாடல். AI தொழில்நுட்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்த அறிவுரை. +2 மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு தொடக்கம். மார்ச் 3ஆம் தேதி தொடங்குகிறது பொதுத் தேர்வு. குளறுபடிகளால் நேற்று ரத்தான குரூப் 2 2A தேர்வு மார்ச் 15ஆம் தேதி காலையில் நடைபெறுகிறது. குரூப் 2 2A தமிழ் தகுதி தேர்வு மார்ச் 15ஆம் தேதி பிற்பகலில் நடைபெறும் என்றும் TNPSC அறிவிப்பு. குரூப் 2 தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படும். குரூப் 2 பணிகளுக்கான பொது அறிவு தேர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் என்றும் TNPSC திட்டவட்டம். தங்கம் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. ஏப்ரலில் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற வாய்ப்பு. இன்னும் 65 நாட்களே உள்ளதால் பாஜக நிர்வாகிகள் களத்தில் தீவிரமாக செயல்பட சென்னையில் நடந்த கூட்டத்தில் PL சந்தோஷ் அறிவுறுத்தல். கட்சியின் மூத்த தலைவர்கள் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே கவனம் செலுத்தக்கூடாது என்றும் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் அறிவுறுத்தியதாக தகவல். ஆவணங்கள் அடிப்படையில் பாமக தலைவர் அன்புமணிதான் என தேர்தல் ஆணையம் விளக்கம். ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பாமக நிறுவனர் ராமதாசும் வரவில்லை, திமுகவும் பேசவில்லை. திண்டுக்கல் அருகே அமைச்சர் பெரியசாமி விளக்கம். எங்கிட்ட கூட்டணிக்கு வர்றீங்க, அவங்க வரவும் இல்லை, எங்க தலைவர் பேசவும் இல்லை. அது வந்தாத்தான் இந்த பேச்சு கேட்கலாம். இப்ப எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்காம இருக்கல. வரும் 13ஆம் தேதி விஜயின் நிர்வாகிகள் சந்திப்புக்கு பாதுகாப்பில் ஈடுபடும் பவுன்சர்களுக்கு பயிற்சி. விசிலூதி பயிற்சி கொடுத்த சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன். முன்னாள் ராணுவ வீரர் உடனே நீங்க 2 பேர் போய் அந்த கும்பலை கலத்தி விட வேண்டும். நிர்வாகிகள், இங்க வர முடியாத நிர்வாகிகள் இல்ல ரசிகர்கள் வருவாங்க, அவங்கள கட்டுப்படுவது மட்டும் தான் ஒரே வேலை. விஜயை எந்த நாட்டுக்கு முதல்வராக்கப் போகிறார் செங்கோட்டையன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. ஏதாவது கல்லூரிக்கு வேண்டுமானால் முதல்வராக்கலாம் எனவும் கிண்டல். சார், அவரை விஜய முதல்வர் ஆக்காம அவர் ஓய மாட்டேன் அப்படின்னு வேற சூளுரை கொடுத்துருக்காரு. எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க போறாரு? கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். இனிமேல் இவர் போய் எந்த நாட்டில் போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜயை கொண்டு வந்து. கூட்டணி குறித்து தேமுதிகவுடன் தேசிய தலைமை பேசி வருகிறது. உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமான NDA கூட்டணியில தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா? எல்லாமே பேசிட்டு இருக்காங்கன்னா மேல பேசிட்டு இருக்காங்க, நேரம் வரும்போது மேல வந்து சொல்லுவாங்க. மயிலாடுதுறை அருகே வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமி கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். சபரிமலை ஐயப்பன் கோயில் கொடிமரத்தின் மாதிரிகளை மறு ஆய்வு செய்ய உத்தரவு. தங்கம் திருட்டு வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி.
25 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் உள்ள சபரிமலை ரயில்வே திட்டத்திற்காக 1900 கோடியை விடுவித்தது கேரள அரசு. 3800 கோடியில் அங்கமாலை முதல் எரிமேடு வரை 111 கிலோமீட்டர் தூரத்திற்கு 14 நிலையங்களுடன் திட்டம் அமைகிறது. பஞ்சாபில் கல்லூரியிலேயே மாணவி துப்பாக்கியால் சுட்டுக் கொலை. மாணவியை கொலை செய்து தன்னைத்தானே சுட்டுக் கொண்ட மாணவருக்கு தீவிர சிகிச்சை. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் கடைகளை அகற்ற எதிர்ப்பு. வியாபாரி ஒருவர் தனது கடையை தானே பெட்ரோல் ஊற்றி எரித்ததால் பரபரப்பு. பெங்களூருவில் நடந்த இசை நிகழ்ச்சியில் தமிழ் பாடல்களை மட்டும் பாடியதற்கு எதிர்ப்பு. கன்னட பாடல்களை பாடுங்கள் என இசைக்குழுவை மிரட்டிய கர்நாடக ரக்ஷண வேதிகா அமைப்பினர். பெரு நாட்டில் மேரி மாதாவை கொண்டாடும் பழமையான திருவிழா. பாரம்பரிய நடனமாடி கலைஞர்கள் அசத்தல். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பண்ணையில் பூத்துக் குலுங்கும் வண்ண வண்ண மலர்கள். புகைப்படங்கள் எடுத்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் டாடா நிறுவன கார் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்த முதலமைச்சர். ரேஞ்ச் ரோவர் காரையும் ஓட்டி பார்த்தார். We now arrive at the proud and historic moment, the first car produced from this plant, beginning a new journey. A Honorable Chief Minister has ride the first car, Range Rover Evoque now. மற்ற மாநிலங்களுடன் போட்டி என்ற நிலையை கடந்து உலக நாடுகளுடன் தான் தமிழ்நாடு போட்டி போடுகிறது. நாம் லீடராக இருக்கும் துறைகளில் உயர்தரம் மற்றும் அடுத்த நிலையை எட்ட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வளர்ந்து வர புதிய துறைகளையும் நாம் நுழைஞ்சு சிறப்பாக செயல்படணும். ஏற்கனவே நாம லீடரா இருக்கிற துறைகள்ல மேலும் உயர்ந்த தரத்தையும் இன்னும் பெரிய சாதனைகளையும் அச்சீவ் பண்ணணும். இதுக்காகத்தான் ஸ்பெஷல் கவனத்தோட திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. பொதுத் தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்வது குறித்து மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி 2வது கட்டமாக கலந்துரையாடல். AI தொழில்நுட்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்த அறிவுரை. +2 மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு தொடக்கம். மார்ச் 3ஆம் தேதி தொடங்குகிறது பொதுத் தேர்வு. குளறுபடிகளால் நேற்று ரத்தான குரூப் 2 2A தேர்வு மார்ச் 15ஆம் தேதி காலையில் நடைபெறுகிறது. குரூப் 2 2A தமிழ் தகுதி தேர்வு மார்ச் 15ஆம் தேதி பிற்பகலில் நடைபெறும் என்றும் TNPSC அறிவிப்பு. குரூப் 2 தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படும். குரூப் 2 பணிகளுக்கான பொது அறிவு தேர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் என்றும் TNPSC திட்டவட்டம். தங்கம் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. ஏப்ரலில் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற வாய்ப்பு. இன்னும் 65 நாட்களே உள்ளதால் பாஜக நிர்வாகிகள் களத்தில் தீவிரமாக செயல்பட சென்னையில் நடந்த கூட்டத்தில் PL சந்தோஷ் அறிவுறுத்தல். கட்சியின் மூத்த தலைவர்கள் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே கவனம் செலுத்தக்கூடாது என்றும் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் அறிவுறுத்தியதாக தகவல். ஆவணங்கள் அடிப்படையில் பாமக தலைவர் அன்புமணிதான் என தேர்தல் ஆணையம் விளக்கம். ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பாமக நிறுவனர் ராமதாசும் வரவில்லை, திமுகவும் பேசவில்லை. திண்டுக்கல் அருகே அமைச்சர் பெரியசாமி விளக்கம். எங்கிட்ட கூட்டணிக்கு வர்றேன்னு அவங்க வரவும் இல்லை, எங்க தலைவர் பேசவும் இல்லை. அது வந்தாத்தான் இந்த பேச்சு கேட்கலாம். இப்ப எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்காம இருக்கல. வரும் 13ஆம் தேதி விஜயின் நிர்வாகிகள் சந்திப்புக்கு பாதுகாப்பில் ஈடுபடும் பவுன்சர்களுக்கு பயிற்சி.
விசிலூதி பயிற்சி கொடுத்த சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன், முன்னாள் ராணுவ வீரர். உடனே நீங்க 2 பேர் போய் அந்த கும்பலை கலட்டி விட வேண்டும். நிர்வாகிகள், இங்க வர முடியாத நிர்வாகிகள் இல்ல ரசிகர்கள் வருவாங்க, அவங்கள கட்டுப்படுவது மட்டும் தான் ஒரே வேலை. விஜயை எந்த நாட்டுக்கு முதல்வராக்கப் போகிறார் செங்கோட்டையன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. ஏதாவது கல்லூரிக்கு வேண்டுமானால் முதல்வராக்கலாம் எனவும் கிண்டல். சார், அவரை விஜய முதல்வர் ஆக்காம அவர் ஓய மாட்டேன் அப்படின்னு வேற சூளுரை கொடுத்துருக்காரு. எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க போறாரு? கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். இனிமேல் இவர் போய் எந்த நாட்டில் போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜயை கொண்டு வந்து. கூட்டணி குறித்து தேமுதிகவுடன் தேசிய தலைமை பேசி வருகிறது. உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமான என்டிஏ கூட்டணியில தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா? எல்லாமே பேசிட்டு இருக்காங்கன்னா மேல பேசிட்டு இருக்காங்க, நேரம் வரும்போது மேல வந்து சொல்லுவாங்க. மயிலாடுதுறை அருகே வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமி கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். சபரிமலை ஐயப்பன் கோயில் கொடிமரத்தின் மாதிரிகளை மறு ஆய்வு செய்ய உத்தரவு. தங்கம் திருட்டு வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி. இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் உள்ள சபரிமலை ரயில்வே திட்டத்திற்காக 1900 கோடியை விடுவித்தது கேரள அரசு. 3800 கோடியில் அங்கமாலை முதல் எரிமேடு வரை 111 கிலோமீட்டர் தூரத்திற்கு 14 நிலையங்களுடன் திட்டம் அமைகிறது. பஞ்சாபில் கல்லூரியிலேயே மாணவி துப்பாக்கியால் சுட்டுக் கொலை. மாணவியை கொலை செய்து தன்னைத்தானே சுட்டுக் கொண்ட மாணவருக்கு தீவிர சிகிச்சை. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் கடைகளை அகற்ற எதிர்ப்பு. வியாபாரி ஒருவர் தனது கடையை தானே பெட்ரோல் ஊற்றி எரித்ததால் பரபரப்பு. பெங்களூருவில் நடந்த இசை நிகழ்ச்சியில் தமிழ் பாடல்களை மட்டும் பாடியதற்கு எதிர்ப்பு. கன்னட பாடல்களை பாடுங்கள் என இசைக்குழுவை மிரட்டிய கர்நாடக ரக்ஷண வேதிகா அமைப்பினர். பெரு நாட்டில் மேரி மாதாவை கொண்டாடும் பழமையான திருவிழா. பாரம்பரிய நடனமாடி கலைஞர்கள் அசத்தல். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பண்ணையில் பூத்துக் குலுங்கும் வண்ண வண்ண மலர்கள். புகைப்படங்கள் எடுத்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம்.